பிரைஸ் தி லார்ட். திருச்சபையில இருக்கிற சில சுவாரஸ்யமான விஷயங்கள், திருச்சபையில நமக்கு தெரியாத சில விஷயங்கள், அதுக்கப்புறம் புனிதர்கள் வாழ்க்கையில ஏற்பட்ட அனுபவங்கள், இந்த மாரி சில விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கறது தான் இந்த ஹோலி பைட்டோட கான்செப்ட்டு. இ இது இதன் மூலம் வந்து நமக்கு தெரியாத விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்கணுன்றது தான் இதோட மெயின் இன்டென்ஷன். இதில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, பைபிளோட ஹிஸ்ட்ரி. அதாவது பைபிள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணப்பட்டது அப்படின்றதுல ஒரு சிறிய துணுக்கு. இது ஃபுல்லா இல்ல. இன்னும் இதில நெறையா இருக்கு. பட் ஆனா, இப்போதைக்கு கிடைத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பைபிள்ல வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த பைபிள் அப்படின்ற ஒரு கவுன்சில் அந்த கவுன்சில் வந்து ரோம்ல வந்து கிரியேட் பண்ண அ இந்த பைபிள வந்து ஒரு கம்பைல் பண்ணுறதுக்கு, உருவாக்குறதுக்குமா ஏற்படுத்துறதுக்கு முக்கிய காரணமா இருந்தது போப் டமாசஸ் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவரால தான் வந்து பைபிள்னு ஒரு புக்கு வந்து வெளிய வர்றதுக்கு முதல் ஒரு கவுன்சில் கிரியேட் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணது. அதுக்கப்புறம் புனித ஜெரோம். இந்த புனித ஜெரோம்ன்றவர் தான் வந்து இந்த பைபிள் வந்து லத்தீன் மொழியில வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணாரு. ஏன்னா பைபிள் அராமியா, ஹீப்ரு போன்ற பல லாங்குவேஜஸ்ல இருந்தது. அது எல்லாத்தையும் ஒரே லாங்குவேஜா லத்தீன்ல மாத்துனது வந்து புனித ஜெரோம்னு சொல்லக்கூடியவரு. அத தான் இப்ப நம்ம வந்து உல்கேட் பைபிள் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது வந்து போப் சிரிசியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர் தான் வந்து பைபிள வந்து கம்பைல் பண்ணி பைபிள் அப்படின்ற அந்த ஒரு பேர வந்து கொண்டு வந்த போப் வந்து இவரு தான். இவர தான் வந்து முதல் போப்புன்னும் சொல்லாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ரோமைன் ஆயர்ன்னு தான் சொல்லுவாங்க. போப்புன்னு ஒரு பதவி வந்து இவர்ல இருந்து தான் வர ஆரம்பிச்சது. அதுக்கு அடுத்தது வந்து நியூ டெஸ்டமெண்ட் அப்படின்றது ஒரு கான்செப்ட். அதாவது எதெல்லாம் இயேசுக்கு அதாவது பழைய ஏற்பாட்டில் வராதுன்றத வந்து டிசைட் பண்ணவர் வந்து டெர்ட்டுலியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர் தான் வந்து ரொம்ப முதல் லத்தீனில் வந்து நியூ டெஸ்டமெண்ட் மட்டும் எழுதினவர். இவர் தான் வந்து ட்ரினிட்டின்ற ஒரு டேர்மை வந்து முதல் பயன்படுத்தியவர். அதுக்கப்புறம் இந்த பைபிளை வந்து டிவைட் பண்ணாங்கல்ல, புக்ஸாக, சாப்டராக. இந்த மாதிரி சாப்டராக வந்து டிவைட் பண்ணது வந்து யாருன்னு பார்த்தா கார்டினல் ஹூகோ டி காரோ அண்ட் கார்டினல் ஸ்டீஃபன் லாங்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கார்டினால்கள் தான் இதை வந்து ஒவ்வொரு சாப்டராக இந்த பைபிளை வந்து பிரித்தாங்க. அதுக்கப்புறம் ராபர்ட் எஸ்டைன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் வந்து இதில் வெர்சஸ் கொடுத்தாரு ஒவ்வொரு புக்லேயும். இப்போ வந்து கிங் ஒன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் எத்தனை சாப்டர்ஸ் இருக்குது, அதுக்கு எத்தனை வெர்சஸ் இருக்குன்ற அந்த நேமை கொடுத்தது வந்து ராபர்ட் எஸ்டைன். ஸோ இத்தனை பேர், இது எத்தனை நூற்றாண்டுகள், பல டிஃப்ரெண்ட் பீரியடில் பல பேர் வேலை செஞ்சு வந்தது தான் இப்போ இருக்கிற இந்த முழுமையான அந்த பைபிள். இதுதான் வந்து இன்னியோடது. பிரைஸ் தி லார்ட்.